எனக்கு ஒரு ஆசை இருக்குமா, போன எம்எல்ஏ தேர்தலில் இந்த சேலம் மாவட்டத்துல 10 தொகுதியில திமுக தோல்வி அடைந்தது. இந்த தேர்தலில் 11 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்கணும். டெபாசிட் இழக்கணும் 11 தொகுதி. முடியுமா? நிச்சயமா நடக்கும். இந்த தொகுதியில நம்ம எம்எல்ஏ வருவாங்க. நம்ம எம்எல்ஏனா நம்ம எம்எல்ஏ, நான் யார சொல்றேனோ அவர் தான் எம்எல்ஏ இந்த தொகுதியில். எதுக்கு நான் சொல்றேன்னா, என்னோட நோக்கம் வளர்ச்சி என்பது இது ஏதோ ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, புதிய விஞ்ஞான சயின்ஸ் கிடையாது. சாதாரணமா அடித்தள மக்களுக்கு போய் சேருகின்ற திட்டங்கள், அதுதான் உண்மையான வளர்ச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சினா என்னன்னா, உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள் நன்றாக படித்து வேலைக்கு போய் சுயமரியாதையுடன் வாழ்ந்து உங்களை காப்பாற்றணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சினா பெரிய பெரிய மால், பெரிய ஐடி பார்க், பெரிய பில்டிங், பெரிய ஏர்போர்ட் கட்டுறதுலாம் வளர்ச்சி இல்ல. எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுக்கு நடுவுல உள்ள நீங்க முன்னேறணும், நீங்க வளரணும், நீங்க முன்னேறணும். நீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு உங்க பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கீங்க, பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு பார்த்தா வேலை இல்ல. 1,30,00,000 இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை இல்ல. 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்ல. காரணம் யாருன்னா இதே திமுக தான். நாங்க ஆட்சிக்கு வந்தா 5 லட்சம் அரசு வேலைகளும் 50 லட்சம் தனியார் வேலைகளும் நாங்க உருவாக்குவோம் சொன்னாங்க. பண்ணாங்களா? 50,000 அரசு வேலைகள் கூட நியமனம் பண்ணல. 50,000 நியமனம் பண்ணல. 50 லட்சம் எங்க? இப்படி ஒவ்வொன்றாக பொய்ய சொல்லிக் கொண்டிருக்கின்ற திமுகவுக்கு ஒரு பாடத்தை நாம் புகட்டுவோம். அதே வேளையிலே நான் சேலம் பகுதிக்கு பெருமைகள்னா, இந்தியாவிலேயே முதலாக மது விலக்கு கொண்டு வந்த பகுதி இந்த சேலம் மண். அப்ப ராஜாஜி முதலமைச்சரா இருந்த 37, 38, 39, 1937, அப்போ அவர் இங்க கவர்னர் ஜெனரல் முதலமைச்சர் இங்க இந்த பகுதி மெட்ராஸ் பிரசிடென்சி. அப்போ அவர் கொண்டு வந்தது மது விலக்கு கொண்டு வந்து இங்க சேலத்துல அவர் சொந்த ஊர் சேலம் இங்க கொண்டு வந்தார். ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சாராய கடை, எங்க பார்த்தாலும் டாஸ்மாக், சந்து கடை தெரியலமா, 2 டாஸ்மாக் கடைக்கு நடுவுல இருக்கு சந்து. 5000 டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் இருக்குன்னா 25,000 சந்து கடை இருக்கு. சந்தாக கடை வச்சிருக்காங்க. படுபாவீங்களா, நல்லா இருப்பானுங்களா? இப்படி எல்லாம் குடிக்க வச்சு தமிழ் சமுதாயத்தை அழித்து 3 தலைமுறைகளை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற திமுக வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. இன்னும் 4 மாதத்திலே இந்த திமுக அரசை விரட்டி அடிப்போம், வீட்டுக்கு அனுப்புவோம். அதனால்தான் நான் இப்ப இந்த 100 நாள் நடைபயணத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு பகுதிக்கு நான் போயிருக்கிறேன், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன். வடகோடி எல்ல கும்மிடிப்பூண்டி, சென்னைக்கு இன்னும் வடக்குல இருக்கு, வடகிழக்கு பகுதியில கும்மிடிப்பூண்டி, அங்க நான் போயிருக்கிறேன். அப்புறம் தென்கோடி எல்ல, எங்க தென்கோடி, கன்னியாகுமரி, அங்கேயும் நான் போய் பார்த்திருக்கேன், மக்களை பார்த்திருக்கிறேன். அப்புறம் கிழக்கு பகுதியில் நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை அந்த பகுதிக்கு நான் போயிருக்கிறேன். அப்புறம் மேற்கு பகுதியில கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு பகுதி, அந்த பகுதிக்கு நான் போயிருக்கிறேன். நான் இப்படி எல்லாம் போய் எல்லா மக்களும் சந்திச்சு, எல்லா சமுதாயம், எல்லா மதத்தை சார்ந்தவர்கள், எல்லா தொழிலையும் சார்ந்தவர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள், அரசு ஊழியர்கள், தொழிலாளர்கள், வணிகர்கள், வியாபாரிகள், அத்துணை மக்களையும் சந்தித்து அவர்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன குறை. நேற்று மகுடஞ்சாவடிக்கு போயிருந்தேன். அங்க பகுதியில பாத்தீங்கன்னா அங்க நெசவு தொழில், நீங்க இந்த பக்கத்துல தான் இருக்கு, அங்க நெசவாளர்கள், நலிந்த நெசவு தொழில் போயிடுச்சு, நெசவே போயிடுச்சு, ரொம்ப மோசத்துல இருக்கு. ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு அதை பத்தி கவலை இருக்கா? எந்த கவலையும் கிடையாது. விவசாயிகள்னாலே இன்னைக்கு ஏதோ பாவம் செய்த பட்டவர்கள் போன்று விவசாயிகள் இன்னைக்கு நமக்கு சோறு போற விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பாக்குறேன். விவசாயிகள் என்னுடைய கடவுள். ஆனா இன்னைக்கு மிக மோசமான ஒரு சூழல் விவசாயம். இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். நான் சொல்லியிருக்கல, இது திட்டங்கள், இது போன்ற திட்டங்கள் கொண்டு வரணும். இந்த சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டம், மேட்டூர் காவிரி உபரிநீர் திட்டத்தை உடனடியாக 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசு அதை செயல்படுத்தணும். எந்த அரசு? இந்த அரசு பண்ண போறது கிடையாது. இன்னொரு 6 மாசத்துல நம்ம அரசு வரப்போகுது. 6 மாசத்துல நம்ம தான் செயல்படுத்த போறோம். அதனால நீங்க எல்லோரும் நமக்கு ஆதரவு கொடுங்கள். ஏன்னா அந்த 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த மேட்டூர் தண்ணி, அந்த காவிரி தண்ணியை அந்த பகுதிக்கு எல்லா ஏரி குளங்களை நிரப்பினா உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா இதே திட்டம் தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அங்க இருக்கின்ற அந்த கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள திட்டம். அவிநாசி, காரமடை, பெருந்துறை பகுதியில அங்க இருக்கின்ற பவானி ஆற்றில் வருகின்ற உபரி நீரை எடுத்து அங்க இருக்கிற ஏரி குளத்துல நிரப்புற திட்டம் 1045 ஏரிகள். அதை விட இங்க அதிகமாக இருக்கின்ற இந்த சூழல். அதனால இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்க சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும்.